கோகனட் மில்க் கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பேனில் ஆயில் ப்ளஸ் கீ ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஹீட் ஆனதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி ஸ்டார், ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போது ஆட் பண்ணிக்கலாம். தென் பச்சை மிளகா 5 லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லா உள்ளே இறங்கும். நெய்யில் இந்த வெங்காயம், பச்சை மிளகா இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து வதக்கும்போது நல்ல வாசனைங்க. அப்படியே எனக்கு உண்மையாகவே ரொம்ப பசி எடுத்துச்சுன்னா பாருங்களேன். ரொம்ப சிம்பிள் தான், சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எண்ணெயில் வந்து நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? கரெக்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த பச்சை மிளகா, வெங்காயம் இந்த ஸ்பைசஸ் கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம தக்காளிலாம் சேர்க்க போகிறது கிடையாது, ஓகேவா? வெறும் நம்ம வெங்காயம், இந்த ஸ்பைசஸ் இது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சம் புதினா ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து ரொம்ப புதினா சேர்த்துட்டா சில டைம் கசப்பாயிடுது. அதனால் நான் வந்து 4லேருந்து ஒரு 5 புதினா தான் நான் சேர்த்துருக்கேன். சில பேர் நிறைய புதினா சேர்ப்பாங்க. உங்கள் விஷ் தான். எவ்வளோ புதினாவானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஸ்டாக் வந்து ஒரு 1/2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா வதக்கின பிறகு இப்போ நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வந்து கோகோனட் மில்க் தான் எடுத்திருக்கேன். கோகோனட் மில்க் வந்து நான் 3 டம்ளர் ரைஸ்க்கு 6 டம்ளர்ஸ் கோகோனட் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா இதை கொதிக்க விடலாம். இந்த கோகோனட் மில்க் கூட அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ நல்லா கொதிக்கும்போது நல்ல வாசனை சூப்பராக வரும். நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். நல்லா இதை பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த பாஸ்மதி ரைஸை இந்த டைமில் வந்து நம்ம ஆட் பண்ணி உடையாமல் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் எதுக்கு இன்றைக்கி கோகோனட் மில்க் கீ ரைஸ் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்தியா கேட் ரைஸ் வந்து இங்கே கிடைக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டெல்லாம் லுலுவில் இருந்தது, இப்போ கிடைக்கல. சென்னையிலேருந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர சொன்னார், பட் நான் மறந்துட்டேன். நல்ல திட்டு வாங்கினேன். ஸோ வந்து இப்போ இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு லுலுவில் ஒரு நியூ பிராண்ட் வந்து ஒன்று நான் பார்த்தேன். அதை வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த பாஸ்மதி ரைஸை ஃபஸ்ட்டு எத்தனை பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோகோனட் மில்க் கீ ரைஸ் வந்து செஞ்சு நான் ட்ரை பண்ணுறேன். ரைஸை சேர்த்த பிறகு 2 மினிட்ஸ் ஆஃப்டர் டம்மில் 3 மினிட்ஸ் வச்சு தண்ணி வற்றிடுச்சான்னு பார்த்து லைட்டாக நெய் ஊற்றி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் அப்புறம் டம் எடுத்துகிட்டு பார்த்தா டேஸ்ட்டான கோகோனட் மில்க் கீ ரைஸ் ரெடிங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து பொட்டேட்டோ பாயா தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரைஸும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியா கேட்டு ரைஸ் டேஸ்ட் அளவுக்கு இது வரல. ஆனால் இங்கே வந்து அதிதாஸ்னு ஒரு ஷாப்பில் வந்து விற்கும். நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வாங்கியிருக்கோம். அங்கே தான் நெக்ஸ்ட் டைம் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.